குழந்தை இல்லைன்னா ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த குழந்தை இல்லைன்னா லைஃபே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். சத்தியமா நான் இப்ப சொல்றேன், இந்த குழந்தை உங்களுக்கு நிச்சயமா பிறக்கணும்னா 100% பிறக்கும். உங்களுக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னா என்னைக்குமே அது பிறக்க போறது இல்ல. ஒரு விஷயம் நடக்கவே போறது இல்ல அப்படின்ற விஷயத்த நினைச்சு இருக்கிற வாழ்க்கைய நடக்க கூடாத பண்ணிடுறாங்க நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சில பேர் என்னன்னா ஒய்ஃபை கார்னர் பண்றாங்க. ஏன் 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 உனக்கு பிறக்கல, ஏன் உனக்கு பிறக்கல, உங்க தங்கச்சிக்கு பிறந்துச்சு, உங்க அக்காவுக்கு பிறந்துச்சுன்னு சொல்லி டார்ச்சர். ஹெல்த் வயசுல 1008 கதை சொல்லுவானுங்க. சில பேர் தாயத்து கட்டுவாங்க, சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க, சில பேர் பள்ளிவாசலுக்கு போவாங்க. அவங்க நம்பிக்கைப்படி அவங்க போவாங்க. நம்பர் தப்பே இல்ல, நம்பிக்கை நல்லது நிச்சயமா நடக்கும். ஆனா என்னன்னா இதுல மன உளைச்சல் ஆயிடுறாங்க. நான் இவ்வளவு வேண்டன, நான் இவ்வளவு விரதம் இருந்தேன் எனக்கு குழந்தை பிறக்கல, நான் இவ்வளவு ப்ரே பண்ணிட்டேன், இவ்வளவு நான் உண்மையா இருந்தேன் எனக்கு குழந்தை பிறக்கல, நான் நல்லதே நினைச்சேன் எனக்கு குழந்தை பிறக்கல. குழந்தை இல்லையா பிறக்கலையா அது சரின்னு எடுத்துட்டு போ, ரொம்ப அதை ஃபீல் பண்ணாத, குற்ற உணர்வுல போவாத.